பிடியதன் உருவமை குழம்பிக்கு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. 6/3/2026 வாக்கியப்படி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனீஸ்வரர் நம்ம எல்லாம் கட்டி காக்கும் சகல யோகங்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரருடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது வாக்கிய பஞ்சாங்கம். அந்த வகையிலே விருச்சகம் பிரம்மாண்டமான ராசி. விருச்சகம் 1 முதல் 12 வயதுல எந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? வைத்தியம்தான். 13-19 படிப்பு தான். 20 to 40 குழந்தை பாக்கியம், திருமணம், அந்த குழந்தை பாக்கியம். 40 to 60 தொழில். 50 வயசு வரை எதையும் செய்யலை. இனிமேலாவது செய்யணுங்கிற உணர்வு என்னைக்கு வரும்? 50ல தான். அதுவரையும் வேலைக்கு போவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, குடும்பத்தை பார்ப்பீங்க, பொருளாதாரத்தை பார்ப்பீங்க, பிள்ளை படிச்சுட்டு வந்துட்டான்னு பார்ப்பீங்க, இன்னும் எங்க போகணும்னு பார்ப்பீங்க, அடுத்து என்ன டியூட்டின்னு பார்ப்பீங்க. இந்த கான்செப்ட்ல தான் இருப்பீங்க. எதிர்கால கான்செப்டுக்கு என்ன அர்த்தம்? எதிர்காலத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? அதுக்குத்தான் 50 to 60, அதுக்குத்தான் 40 to 60 அதை கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணி வந்தா நீங்க வெற்றி மேல் வெற்றி தான். அது எந்த தசாபுக்கு இருந்தாலும் நவக்கிரகத்தை மட்டும் பணிந்து பாரு. அப்ப விருச்சகம் அப்ராடு, முழுக்க முழுக்க அப்ராடு, பிரம்மாண்டம், ஆலோசனை. அது மட்டுமல்ல, ஆராய்ச்சி அறிவு. ஆராய்ச்சி எங்க போனாலும் எதை செஞ்சாலும் சாதிக்கணும். சஞ்சலமற்ற நிலை. சாதிக்குங்கிற உணர்வு இருக்கும், ஆனா மனசு போட்டு பதற்றும். அப்ப மனசு போட்டு பதற்றும் போது என்ன ஆகும்? ரொம்ப கவனத்தோடு இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும். அப்படிங்கிற உணர்வுகள் உங்களுக்கு இருக்கும். விருச்சகம் கடல் சார்ந்து போறதுக்கும் சரி, டெக்ஸ்டைல்ஸும் சரி, விவசாயமும் சரி, வாத்தியாரானும் சரி, டீச்சரானாலும் சரி, டாக்டர்னாலும் சரி, பார்த்தீங்களா, டாக்டர்னாலும் சரி, அனைத்து நீர் சம்பந்தப்பட்ட தொழிலும் சரி உச்சத்துல போய் கொண்டு விட. எப்ப? 6/6/2026. இப்ப இல்லை. தயவு செய்து சந்தேகம்னா கேட்டுக்கோங்க, உங்க தசா பார்த்துக்கோங்க. 6/6 தான் உங்களுக்கு குருபலம் வருது சார். அதுக்கு 6/6 விருச்சத்துக்கு. அதனால குரு திசையில சந்திரபுத்தி நடந்தா உங்களை குறைக்குமா? குறைக்காது. சந்திர திசையில குரு புத்தி குறைக்குமா? குறைக்காது. எந்த புத்தி நடக்கக்கூடாது? அட்டமாதிபதி நடக்கக்கூடாது. புதன் சம்பந்தப்பட்டவை நடக்கக்கூடாது. அட்டமாதிபதி புத்தி, அட்டமாதிபதி சாரம் சொந்தவை நடக்கக்கூடாது. அதுலதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். முடிய. அதனாலதான் நம்ம சொல்லுவாங்க, விருச்சக லக்கணத்துக்காரவங்களுக்கு, விருச்சக ராசிக்கு 8ஆம் இடம் செவ்வாய் தோஷம். கும்ப லக்கணம் கும்ப ராசிக்கு கன்னி 8ஆம் இடம் தோஷம். அதுதான் கடுமையான தோஷம். மீது எந்த இருந்தாலும் தோஷம் கிடையாது. அதுவும் தோஷம் இல்ல. ஒரு 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 வலிமையான ஒரு குரூப் தான் அது. அவ்வளவுதான். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம். இப்ப நமக்கு என்ன செய்யும்? 6/3/2026. 6/3/2026 அற்புதமான யோகம் பண்ண கொடுக்கும். சப்போர்ட் யாரு? தசா. அந்த 6/3/2026 ஜூனுக்கு மேல எதை வேணாலும் சாதிக்கலாம். அதுவரை ஆமை போல் அடங்குதான். அப்படி இருந்து சாதிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் தான் விருச்சிக ராசி நேயர்கள். மேற்கண்ட எந்த தொழில் எடுத்தாலும் அப்படியே ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. ஐயா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. முயற்சி அதற்கான முயற்சிகள். தெய்வத்தான் ஆகாதுன்னு முயற்சி தான். மெய் வருத்தி தானே கூடி சம்பாதிக்கணும். அதனால எங்க போன தேடுதல் உங்களுக்கு உள் உணர்வோடு கலந்தது. தேடுதல் உங்களுக்கு உணர்ச்சியோடு கலந்தது. மனிதன் 8ஆம் இடம் கருவறை, அடிப்படை, அந்த லௌகீகங்கள், அந்த இயற்கை உபாதைகள், மருத்துவ செலவுகள், ஆபரேஷன், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், யாருக்கு கேதுல செவ்வாயோ செவ்வாயில கேதுவோ கண்டிப்பா கத்திய வைக்கணும். வச்சிருக்காங்களா? ஐயா கண்டிப்பா எனக்கு ஆபரேஷன் நடக்குது அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. இதுவரை யாருமே அப்போஸ் பண்ணல. ஏன்னா அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். அதனால உடல் ரீதியா கவனமா பார்த்துக்கிட்டா அதையும் நம்ம தாண்டி போய்க்கலாம் என்பதுல மாற்று கருத்து அல்ல.
விருச்சக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக 58% 2.9 ஸ்டார் பார்த்தீங்களா? எதிர்காலம் வசந்த காலமா மாறக்கூடியது வந்துவிடும்.